வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் 7th பி ஸ்ட்ராங் பி பிரேவ் இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இங்கிலீஷ் ஒரு புக்கில் இருக்குது. இந்த லெசனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 7.1 பாருங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்டு. இது கரெக்டான வேர்டை தூக்கி இங்கே எழுதணும் பாருங்கள். அடுத்து ரீட் த ரிடில் அண்ட் ரைட் த ஆன்சர். இதில் இருந்து நம்ம ரைட்டான ஆன்சர் எடுத்து தெரிஞ்சோம். இதில் எழுதணும். 7.2 நெக்ஸ்ட்டு 7.3 ரீட் அண்ட் நம்பர் த பிக்சர் இன் கரெக்ட் ஆர்டர். இதில் வந்து இந்த பையனை பற்றிய விளக்கத்தை போட்டிருக்காங்க. இதை படித்து பார்த்து அதுக்கு தகுந்தாலும் நம்பர் இடிச்சிடணும். நம்ம இந்த பையங்களுக்கு போடணும். இந்த இதுக்கு அடுத்த 7.4 மீனிங் எழுதி சென்டென்ஸ் எழுதணும் இந்த வேர்டுக்கெலாம். அடுத்து வந்து உங்களுக்கு பாடம். ரீட் த ஸ்டோரி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த ஸ்டோரியை வாசிச்சுட்டு நம்ம நினச்சாலும் இந்த பிளாங்க்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீட் த கார்டு அலவுட் இன் யுவர் ஃப்ரெண்டு. பாருங்கள், இதை வந்து இந்த கார்டு இதை வந்து ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணணும், வாசிக்க சொல்லணும். ரீட் அண்ட் ரீரைட் த பேசேஜ் கரெக்ட்லி பை ரெஃபரிங் டு த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து இந்த இதை வந்து கரெக்டாக எழுதணும். இப்போ பாருங்கள், கார்த்திக் கேனாட் ஹியர். அவனுக்கு வந்து காது கேட்காதுன்னு போட்டிருக்கான். ஆனால் அப்படி கிடையாது, அவனுக்கு கண்ணு தெரியாத பிளைண்டு. அதேமாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து நல்லா போய் கேன்பட்டிருக்கான் அவன் சயின்ஸில். அடுத்து மும்பை போனான்னு போட்டுருக்கு டெல்லி. மேத்ஸுக்கு சயின்ஸு. சிங்கப்பூர்னு போட்டுருக்கு யூஎஸ்ஏ. கம்பெனின்னு போட்டு கம்பெனிஸ். இதுலேயும் கம்பெனிஸ். லேர்ன் மணின்னா ஹெல்ப் ஸ்டூடெண்ட். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த நான் எங்கெங்கே நான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேனோ அதை அப்படி பார்த்து நினச்சிடணும். அதை இதுக்கு பதில் இது எழுதணும். ஹியருக்கு பதில் பிளைண்டு. இந்த மாதிரி மும்பைக்கு பதில் டெல்லி. அந்த மாதிரி எழுதுங்க. அடுத்து மை ஜேர்னலில் உங்களை பற்றி எழுதணும். நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது லாஸ்ட் ஆன் போட்டு உங்கள் பேர் எழுதிடுங்க. கேர்ள்னா கேர்ள்னு எழுதுங்க, பாய்னா பாயின்னு எழுதுங்க. மற்ற எல்லாமே நீங்கள் அதை அப்படியே செய்யலாம், காப்பி பண்ணி இதில் எழுதலாம். ஐ கேன் டூ. இதில் வந்து ரைட்டாக வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், மேஸ்குலின் ஃபெமினின் இது ஆண் பெண் இந்த மாதிரி எழுதணும். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்கு. அடுத்து அதே மாதிரி தான் ஆண் பெண். இங்கே வந்து கிராண்ட்மா கொடுத்துருக்கு, இங்கே கிராண்ட்பா இந்த மாதிரி இதில் எழுதணும். அடுத்து மீனிங். இந்த அண்டர்லைன் பண்ணுற வார்த்தைக்கு மீனிங் நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான். அதாவது மேஸ்குலின் இந்த ஜெண்டர், இங்கே கேர்ள்ஸ்னால் பாய்ஸு, மதர்னா ஃபாதர் இந்த மாதிரி எழுதணும். எழுதியிருக்கேன்னா நீங்கள் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி திரும்ப இந்த சென்டென்ஸில் எழுதணும் இந்த லைனில். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் ரைட் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் எழுதணும். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இதை அப்படி எழுதிடுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் என்ன செய்யுங்க எழுதிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.